அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டெட் எக்ஸாம் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் சரியான புரிதலே இல்லாத இருக்காங்க. அது நாம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஎட் 2ஆம் ஆண்டு முடித்த மாணவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கூட புரியாத மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களே 1ஆம் ஆண்டில் 2வது செமஸ்டர் தேர்வு எழுதி இன்னும் செகண்ட் இயர் இப்போ தான் போயிருக்காங்க. அந்த மாணவர்களே சில நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு சரியில்லாத ஒரு கைட்லைன் மூலமா, அதில் புரிதல் இல்லாத ஒரு கைட்லைன் மூலமா அந்த மாணவர்களே ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுறதுக்கு விருப்பப்படுறாங்க. இதில் சொல்லிக்கிற அந்த கைட்லைனில் தெளிவாக அவன் சொல்லியிருக்கிறான், 2ஆம் ஆண்டு முடித்த மாணவர்கள், தேர்வு எழுதி முடித்த மாணவர்கள், தேர்வுக்கான ரிசல்ட் இன்னும் வராத மாணவர்கள் அவங்க அதுக்கு எலிஜிபிள். இதே 1ஆம் ஆண்டில் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி இன்னும் ரிசல்ட் வராத, இன்னும் தேர்ட் செமஸ்டர் முடிக்காத, இன்னும் ஃபோர்த் செமஸ்டர் முடிக்காத எங்கள் ஃப்ரெண்டு எழுதுகிறாங்க, சில காலேஜில் சொன்னாங்க, சில டீச்சர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு இருக்காங்க. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்காக ஒரு 650லேருந்து ஒரு 700 ரூபா வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணலாம். செலவு பண்ணக்கூடிய காசுக்கு ஏதாவது உங்களுக்கு பயன் இருக்கணும். இப்போ நீங்கள் டெட் எக்ஸாம் எழுதுறீங்க, இன்னும் ஒரு 4 மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுது, நீங்கள் டெட்டில் பாஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் இதுக்கு தகுதி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட், அதை நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னும்போது நீங்கள் டெட் பாஸ் பண்ணதா உங்களால் என்ன பண்ண முடியும், நிரூபிக்க முடியுமா? இல்லை அதுக்கான தகுதி உங்களுக்கு வந்துடுதா? இல்லை. அப்போ முதல்ல அந்த தேர்வு எழுதுறதுக்கு எலிஜிபிள் எக்ஸாமினேஷன் என்ன, அதுக்கான தகுதி என்ன அப்படின்னும்பொழுது இளங்கலை கல்வியல் பட்டம் பிஎட் முடிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். நீங்கள் எல்லாமே டெட் தேர்வில் பாஸ் பண்ணணும், ஆசிரியராக வரணும் அப்படின்றதாக தான் இந்த கோர்ஸ் சேர்ந்துருக்கீங்க. எங்களுக்கும் அதில் முழு விருப்பம், சந்தோஷம். எல்லாமே நீங்களும் நல்ல ஆசிரியராக வரணும், சிறந்த முறையில் பணியாற்றணும், நல்ல ஆசிரியராக வரணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு அடிப்படையான விஷயம் நம்ம என்ன பண்ணோம், இன்னும் பாமரனாக நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வரக்கூடிய காலங்களில் பல்வேறு மாணவர்களுக்கு பலவிதமான அறிவுரைகளையும் வழிமுறைகளையும் கூறி சிறந்த சமூகம் உருவாவதுக்கு நாமளும் என்ன பண்ண போகிறோம், ஒரு காரண காரியமாக இருக்க போகிறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு அடிப்படையான புரிதல் கூட இல்லாத, அந்த தேர்வுக்கு எது தகுதியோ அந்த தகுதியை நாம் இன்னும் முழுமை பெறாத அந்த தேர்வு எழுதணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ அது எழுதுறீங்கல்ல, அதனால் என்ன பலன் உங்களுக்கு ஏற்படும்? இப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அது மாணவருக்கு வருத்தமாக இருக்குது. எந்த கேள்வியும் கேட்காத மாணவர் எதை விரும்புகிறாங்களோ அதை செய்கிற ஆசிரியர் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க சந்தோஷப்படுத்தி கொண்டாடி மகிழ்விக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அதனால் முதல்ல நம்மளுக்கான புரிதல் வேண்டும். இந்த தேர்வு அப்படின்னா இதுக்கான தகுதி என்ன, அந்த தகுதி நம்மகிட்ட முழுமையாக இருக்கா, அந்த தேர்வு எழுதி அந்த தகுதி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதில் நம்ம தேர்ச்சி பெற்றாலும் பாஸ் பண்ணாலும் அதுக்கான முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த டெட்டு தேர்வில், ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி அடைந்தோம் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கொடுக்காதில்ல. அந்த விஷயத்தை ஏன் தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சிக்க மறுக்கிறோம்? அதனால் தயவு செஞ்சு எந்த விஷயங்களாக இருந்தாலும், எந்த நண்பர் சொன்னாலும், யார் சொன்னாலும் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்துங்க, சீர்தூக்கி பாருங்கள். அதில் எது சரி தவறு, அது செய்கிறதால நம்மளுக்கு பலன்கள் ஏற்படுமா? ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் விலை மதிக்கத்தக்கது. அப்படின்னும் பொழுது அதுக்கான ஒரு வேல்யூ நம்ம தெரியாத, அதை எழுதி பயனற்று போவதுக்கு ஏன் நாமளும் ஒரு காரணமாக இருக்கணும்? அதனால் இந்த விஷயங்களை கேட்கும்போது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் முதல்ல அவேர்னஸ் எந்த அளவுக்கு இன்னும் இல்லாத இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாணவரிடத்தில் எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்து, அதனால் இந்த காணொலியை நான் என்ன பண்ணுறேன், மாணவருக்கு பதிவிடுறேன். அதனால் தயவு செஞ்சு எந்த தேர்வு எழுதினாலும் அந்த தேர்வுக்கு உள்ள தகுதியை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவசியம் அதை பங்கு பெறுங்க, வெற்றி அடைங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதை தவிர்த்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அதுக்கான தகுதி இல்லாத நம்ம அதை எழுதணும் அப்படின்னா எந்த பலனும் இல்லாத போயிடும். அதனால் தயவு செஞ்சு மாணவர்களே எல்லா விஷயங்களும் சிந்தித்து எது சரி தவறு அப்படின்றத பலவிதமான கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகளை அறிந்து அப்புறம் செய்யணும் அப்படின்றத முற்படுங்க. நன்றி, வணக்கம்.